मुरुगनकरो एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रं तु बलमिन्द्राणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्मं निराकुर्यात् मा ब्रह्मं निराकरोत् निराकरणमस्तु निराकरणमे अस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयिषन्तु ते मयिषन्तु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு உபனிஷத்தினுடைய 81வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் இந்த கேள்வி கேட்குறது யார் கேள்வி கேட்குறா, யார் பதில் சொல்கிறா? ஜனகர். யார் கேள்வி கேட்குறா? சுகபிரம்மம். அவர் கேள்வி கேட்டதுக்கு பதிலெல்லாம் சொல்ல 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 ஜீவன் முக்தனுடைய லட்சணங்களை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராரு. ஜீவன் முக்தங்க லட்சணங்கள் சொன்னதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான். ந சூன்யம் நா பிச்ச ஆக்காரோ, அவன் சூன்யமும் இல்லை, ஒரு வடிவத்திலையும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. ந திருஷ்யம் நாப்பி தர்ஷனம், எதையும் அவன் பார்க்கறதில்ல. கண்ணு பார்க்குமே தவிர எல்லாம் மித்தியாவாக அவனுக்கு தோணுது. நாச்ச பூத பதார்த்தம், ஸ்தூலமான விஷயங்களையும் அவன் பார்க்கல. அந்தயா சிதம், எந்த ஒரு பொருட்களுடைய கூட்டங்களையும் அவன் பார்க்கல. அவன் எப்படி இருக்கான்னா, அவன் தன்னாட்சி, கம்யூன்ஸ். சின்ன வயசில் பாண்டிச்சேரியில் கொம்யூன் பஞ்சாயத்துன்னு அங்கே எழுதுவாங்க. கொம்யூன் பஞ்சாயத்து, கொம்யூனுக்கோ ஸ்பெல்லிங் COMMUNES, கொம்யூன் பஞ்சாயத்துன்னுவாங்க. அதாவது நகராட்சி மன்றத்தை அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு ப்ரொனன்சியேஷனில் கொம்யூன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கொம்யூன் பஞ்சாயத்துன்னா அது கொம்யூன் போட்டிருக்காங்களே, அர்த்தமே இல்லையான்னு அப்படி தோணும். நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கினா அங்கே தான் போகணும். அப்போ இவன் எப்படி இருக்கான்னா, அப்படி ஒரு தனித்தன்மையோடு இருக்கான், தன்னாட்சி செய்கிறான். கிம் அப்ய உபதேசாத்மா, இந்த ஆத்மாவை பற்றிய உன்னுடைய நிலையை பற்றி எப்படி கூற முடியும், எப்படி சொல்கிறது? கிம் அப்படி எப்படி சொல்ல முடியும்? பூர்ணாத் பூர்ணதரா ஆக்கிருதி, பூர்ணாத் அவனே பூரணம், பூர்ண நிலை, பூர்ணதரா அதையும் கடந்த நிலை, பரிபூர்ண நிலைன்னு வச்சுக்கலாம். ந சன்னா அசன்ன சதசன்ன, ந சன் சத்தாவும் இல்லை, அசன் அசத்தாவும் இல்லை, சதசன் சதசத்துன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. உண்மையும் என்றோ பொய்யென்றோ இல்லை ரெண்டும் கலந்த பாவோ கலவையோ இல்லை. அவனுக்குன்னு ஒரு கருத்து இப்படி தான் இருப்பான் ஜீவன் முக்தன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்னவா இருக்கான்னா, சூக்ஷ்ம உடம்பு இல்லாத சின்மாத்திர சைத்தியரகித்து, உணர்வு இருந்தாலும் உணர்ச்சி இல்லை, சின்மாத்திரம் சித்தாய் நிற்கிறான். சைத்தியரகித்தம் அனந்தம், எல்லாத்தையும் தன்னுடைய நிலையை அப்படியே எங்கும் பரவிய நிலையா, எல்லையற்ற நிலையா
அஜரம். மனம் இல்லாத நிலையில் ஆத்மா எப்படி இருக்கும்? என்றைக்கும் என்றும் 16ன்னு சொல்கிற நிலை இது. எப்பயுமே இளமை. அஜரம், முதுமையற்ற நிலையில் இருக்கான். சிவம், சிவஸ்வரூபமாக இருக்கிறான். யார்? இந்த ஜீவன் முக்தன். அனாதி, ஆதி கிடையாது, மத்தியம் நடுவும் கிடையாது, அந்தம், அவனுக்கு முடிவும் கிடையாது ஆத்மாவுக்கு. இது அனாதி விராமய நிராமய குற்றமற்ற ஒரு தூய பரிபூர்ணமான ஆத்மா. அதுக்கு எண்ணமோ செயலோ ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கான்? சத்வஸ்திதோ, சதா சத்வகுணத்தில் இருக்கணும். இப்போ மனிதன் யாருன்னா ரஜோகுணம். இது கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அவன் தன்னை பெருசாக நினச்சிக்கிறான். அவன் பெரியவன் தான், அவன் பிரம்மம். ஆனால் தன்னை பிரம்மமாக நினச்சிக்கிறான். ஆனால் பிரம்மமாக நினச்சா என்னவா ஆகும்னா அவன் அன்பும் அறிவும் ஆற்றலுமாக இருப்பான். ஒரு ரிதம் இருக்கும் அவன் லைஃப்பில். அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறது தப்பு இல்லைன்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன காரணம்னா, நான் அன்பு ஸ்வரூபமும் அறிவு ஸ்வரூபமும் ஆனந்த ஸ்வரூபம், நான் நல்லவன், எப்போதும் இருக்கிறவன், என்றும் அழியாதவன். அப்போ என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எனக்கு ஏதாவது செயல் இருக்கான்னா அவருக்கும் செயல் இருக்காது. எல்லாம் நினைச்ச மாத்திரத்துலேயே நடத்துகிற வல்லமை வந்துடுது. ஆமாம், அந்தந்த நிலையில் தான் ஒரு பாயிண்டில் ஒன்று நீங்கள் சுயம் ஜோதிஹி அப்படிங்கிறத அறியணும். அந்த ஜோதி எப்படி இருக்கு? அதூமக, தூமமில்லாத ஒரு சுடராக இருக்குது. அது மட்டும் இல்லாத நிர்வாத்த, வாயு இல்லாத எரியக்கூடிய ஒரு சுடராக இருக்குது. இன்னொரு உபநிஷத்தில், இந்த உபநிஷத்தில் தான் நினைக்கிறேன், ஆயில் இல்லாமல் எண்ணெய் இல்லாத எரியக்கூடிய சதா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஆத்மா சதா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? எண்ணெய் இல்லாத சுடர். எத்தனை இடத்துல சுடர் வருது பாருங்கள். நிர்வாத்த சுடர், நிர்வாத்த ஜோதிகி, ஆயில் இல்லாத ஜோதிகி. இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஆமாம், அப்படியே ஹிருதயத்தில் இருக்குன்னு சொன்னோம். இப்போது இந்த சத்வ சித்துங்கிற வார்த்தை தான் நீங்கள் அடைய வேண்டிய நிலை. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. திரிகுணாத்மிகா மாயாக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் தமோ குணம், இல்லை ரஜோகுணம், இல்லை சத்துவகுணம். சத்துவகுணத்துக்கு போகணுமில்ல, எப்பயாவது மாதத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு போனால் நல்லவங்களுடைய நட்பு கிடைத்தால், குரு தரிசனமோ இறை தரிசனமோ கிடைச்சால் என்ன கிடைக்கும்? குரு தரிசனம்னா குருன்னு முதல்ல அவனுக்கு தெரியவே தெரியாது. இறைவன் தான் குருவாக வந்திருக்காங்கிறது தெரியவே தெரியாது அவனுக்கு. அப்போ இந்த சத்வ சித்தங்கிறது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த சத்வகுணம் நுட்பமான அறிவை கொடுக்கும். நுட்பமான அறிவுனால நீங்கள் இந்த ஞான யோகம் உங்களுக்கு பிடிக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நீங்கள் லயமாவீங்க பரம்பொருளோடன்னு தான் சத்துவகுணம். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய சில சாப்பாடு உணவு வகைகள் சுத்தம் இதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம்லாம் அதுக்கு தான் சொல்கிறாங்க. நீ மேலே ஏறுறதுக்கு தான்ப்பா ஆச்சார அனுஷ்டானம். எங்களுக்கு ஆச்சார அனுஷ்டானம் பிடிக்காதுன்னா அவன் என்னது? அவனுக்கு ரித்தம் பிடிக்கலன்னு அர்த்தம். சத்தியம் இருந்தால் ஜெயிக்க முடியாது. சத்தியத்தோட ரித்தம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன 2 மந்திரமே அரிய மந்திரம். யார் இந்த உலகத்தை இருக்கக்கூடிய கோடி பொருட்களில் எல்லாத்தையும் செகண்டாக வச்சுட்டு முதல்ல இறைவன் யார் நினைக்கிறாங்களோ அவனுக்கு இந்த வழி திறக்கப்படுகிறது. அவனை இறைவன் வந்து அடைகிறான், கருணை ஒழிகிறான். இது மிக முக்கியமான கருத்து. யார் என்னை தேர்ந்தெடுக்கிறானோ இந்த உலகத்தை விட்டு அவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்புறம் யார் ஒருத்தவன் சத்தியம் ரித்தம் பிபந்தோ சுகிருத்தஸ்ய லோகே நற்காரியங்களில் ஈடுபடுறானோ, ஒரு நல்ல குறிக்கோளோடு ஒரு ஒழுங்குமுறையில் சத்காரியத்தில் ஈடுபடுறானோ அவனை இறைவன் அவனுடைய ஹிருதயத்தில் நுழைகிறான்ங்கிற கருத்து அரிய கருத்து, பொக்கிஷமான கருத்து. இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இம்மந்திரம் எப்போ கிடைக்குது?
30 ஆண்டுகளுக்கு அப்புறம் மந்திரம் கிடைக்குது. நாம் என்ன பண்ணோம்? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நல்ல குறிக்கோளை வச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த சமுதாயம் நமக்கு சரி வராது, நம்ம கோயிலில் உக்காரலான்னு ஒரு முடிவு எடுத்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அதிகப்படுத்திக்கிட்ட நேரத்தை. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட சார்ந்திருக்கிறவங்கள இந்த கண்ணை திறந்து விடணும்னு முயற்சி பண்ணும்போது அதே டிஃபிகல்ட்டிஸை ஃபீல் பண்ணுறேன். என்னடா அப்படி இருக்கானே, எவ்வளோ சொல்லி என்ன சொன்னால் அவன் கண்ணு விழிச்சுக்குவாங்கிற ஒரு கோபம் வருது. அது அக்கறையா, கோபமா, ஆதங்கமா, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் என்னவா தான் இருக்கான். அவன் சதா ரஜோகுணத்தினாலேயும் போக ஐஸ்வர்ய கதி, போகத்துலேயும் ஐஸ்வர்யத்தான். அதான் யோகம் சேமம். அடையணும், பாதுகாக்கணும். யோக சேமம் ரஜோகுணம் 3 தத்துவம். போக ஐஸ்வர்ய கத்தியும் யோகக்ஷேமம் அடையாததை அடையணும், பாதுகாக்கணும். அப்புறம் ரஜோகுணம் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சு துருன்னு இருக்கார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார் அப்படின்னு. அதெல்லாம் பெருமை இல்லை, மனம் அலையுதுன்னு அர்த்தம். மனம் இப்போ எதுக்கு அலையுதுன்னு சொன்னால் ஒரு குறிக்கோள் இருந்து ஒரு டார்கெட் இருந்து அதை நம்ம எப்படியாவது அடையணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா மனம் அலையவே அலையாது. அந்த ஒன்றையே நோக்கி இருக்கும். அது ஒரு ஐஏஎஸை பாஸ் பண்ணணும், ஒரு எக்ஸாமினேஷன் டஃப்பான ஒரு எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும், இல்லை ஒரு டாக்டர் சீட்டை வாங்கணும். ஏதாவது ஒரு நல்ல குறிக்கோள் எவ்வளவு சீக்கிரம் உங்களை தொடுதோ அது நாள் வரைக்கும் உங்களுடைய ஆற்றல், நேரம் எல்லாம் டியூன் ஆகும். நேரத்தை இழக்கிறதுக்கு, வீணடிக்கிறதுக்கு நேரமே இருக்காது உங்களுக்கு. வேறு எதுவுமே தோணாது. நல்ல குறிக்கோள் இருந்தால். குறிக்கோளே இல்லை, அதனால் எப்படி வேணாலும் இருக்கலாம், கடந்து போகிறதுக்கு. அதுதான் பாஸ் பண்ண வாழ்க்கையை பாஸ் பண்ணுறாங்க. என்னது வாழ்க்கையை சும்மா கடந்து போகிறாங்க. போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை, குறிக்கோள் இல்லைன்னு அர்த்தம். எங்களை மாதிரி உள்ளவங்க சொல்ல முடியுமா போர் அடிக்குதுன்னு? நேரம் இல்லை போர் அடிக்கிறது, கவலைப்படுறதுக்கு, வருத்தப்படுறதுக்குலாம் நேரம் இல்லை. முதல்ல ஏன் உயர்வான காரியத்தை செய்யணும்னு ஒரு காலத்தில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது கிளைமேக்ஸ் வரும்போது எப்படி நம்ம ஓய்வெடுக்கிறதோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதோ டைவெர்ட் ஆகிறதோ எப்படி ஆக முடியும் சொல்லுங்கள் பாருங்கள். அதனால தான் இந்த வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சென்னைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தோமோ அதை நிறைவேற்றுறோங்கிற ஒரு மனநிறைவு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக எல்லாத்தையும் விடணுங்கிற ஒரு மனநிலை வந்துடுச்சு. இப்போ அடுத்த 2வது முடிவு இதுதான். அது மாதிரி இந்த சத்வகுணஸ்திதாக இருக்கணும். அவன் பூர்வ மத்தியில் தான் அவன் வாழணும். அதை விட்டு இறக்கவே கூடாது. அங்கிருந்தே அவன் எல்லா வேலையும் செய்ய முடியும். சங்கல்ப மாத்திரைன்னு சர்வசித்தினா நீ முதல்ல அங்கே போகணும். ஒன்றா தான் செய்யணும். முதல்ல சத்துவகுணத்துக்கு வா, வைதிகமாக இரு, குருவை பிடி, நமஸ்காரம் பண்ணு, குரு சேவா பண்ணு, வெஜிடேரியனாக மாறிக்கோ, வைதிக வாழ்க்கையில் விதிமுறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கோ, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணு, அந்த கோலை நோக்கி பயணம் செய். அடைய வேண்டியதை அடையாமல் மற்ற எல்லாத்தையும் நான் அடையிறேன்னா என்ன அர்த்தம்? நேரம், எனர்ஜி, மணி, வாழ்க்கையே வேஸ்ட்டாக தான் போகும். இது எப்போ தெரியும் அவனுக்கு? எப்பயுமே தெரியாமலே செத்து போகிறான். இது தெரியாமலே செத்து போகிறான். அவர் வந்தது தான் ஆகாரம், விகாரம், மைத்தனம், பயம், மரணத்துலேயே போய் செத்து போகிறார் அவர். அப்போ வந்த வேலையும் செய்யல, திரும்ப பிறக்க போகிறாரு, திரும்ப அதே தான் பண்ண போகிறார். அதுதான் சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. பிரம்மம் உங்களுக்கு ஜீவன் போடுறது, பிறப்பு போடுறதெல்லாம் அதுக்கு ஒன்று எல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுது? பாடி உருவாக்குது. நீங்கள் தான் உருவாக்குறீங்க. உங்கள் ஜாதகமும் உங்களுடைய சித்தமும் அதனுடைய இருக்கக்கூடிய பதிவுகளும் வாசனைகளும் அடுத்த ஜென்மாவுக்கான பாடியை இப்பயே உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இங்கே செய்ய அது எல்லா கலரு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் இருக்குது. அப்பா அம்மா லோகம் எல்லாமே அது என்ன பண்ணிகிட்ருக்கு? நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க? நாம் எங்கே போகிறோம், ஹாப்பியாக இருக்கோம்னு நினச்சிருந்தீங்க. எல்லா பதிவுகளும் ஒரு ஃபார்முக்கு வருது. அடுத்த ஜென்மாவுக்கான இது. அது தேவையா? பரவாயில்ல, நாங்கள் மெதுவாக வந்துட்டு போகிறோம். எத்தனையோ ஜென்மாவை வீணாக போச்சு, இது ஒன்று போட்டுமே. நம்ம ஹாப்பியாக இருப்போம்னா ஹாப்பிங்கிறது எங்கே இருக்கு? டெம்பரவரி தான். நீ தேடுறதெல்லாம், வெளியில் தேடுறதெல்லாம் டெம்பரவரி, தாத்காலிகம். அதுக்கு உயிரே விடுற, செத்து போகிற. நிரந்தரமான ஆனந்தம் உனக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே போகவே மாட்டுற. ஏன்னா பராகாஞ்சி.
பிரான்சுகானின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் என்னது பொறிப்புலன்களை வெளியே நோக்கி படைச்சி வச்சுருக்காரு. கச்சித்து தீராக என்ன பண்ணுறாங்க, பிரத்யேக ஆத்மா பஷ்யத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ரொம்ப அரிய மனிதர்கள் தான் இந்த இப்போ இந்த நாம நல்லா இருக்கும், இந்த அடியார்களை தூக்கணும் உயர்த்தணும்னு நினைக்கிறோம் பாருங்கள். அங்கே அவனை பார்த்தா அவன் எங்கே இருக்கானா அங்கேயே இருக்கான். என்ன சொன்னாலும் அவன் என்ன பண்ணுறான், ரஜோகுணம் தான் அங்கே, அதுதான் நம்ம தலை தூக்கி நிற்குது. ரஜோகுணத்தில் தான் நிற்கிறான். எத்தனை வருஷம் ரஜோகுணத்தில் நிற்க போகிறான் சொல்லுங்கள். ரஜோகுணம்னா என்னன்னு தெரியாமலே நிற்கிறான். இப்போ சத்தோகுணம்னு ஒன்று இருக்குங்கிறது அவனுக்கு தெரியலை, இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முயற்சி பண்ணணுங்கிற முயற்சி கூட பலர் பண்ணுறதில்லை. ஏன்னா புண்ணியம் செய்கிறது, புண்ணியம் செஞ்சால் தானே இறைவன் நம்மளை தேடி வர மாதிரி நம்ம வாழ்க்கை அமைக்கணுமா, நாம் இறைவனை தேடி அப்போன்னா 100 முயற்சி பண்ணணும். இறைவன் நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரே முயற்சி போதும். இறைவனை நாம் தேடி போகிறதுக்கு 100 முயற்சி 1000 முயற்சி பண்ணுறோம். ஆச்சா, அதனால தான் இந்த 10,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக 1000 வார்த்தைகளாக மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதனால் சத்வசிதோ நிர்த்வந்த ஆத்மவான், ஆத்மவான்னு சொல்லுவாள் வார்த்தை. இதெல்லாம் தன்னுள்ள தானாய் நிற்கிறது, தன்னுள் தானாய் நிற்கிறது. திருஷ்டு தர்சன திருஷ்யமானம் மத்தியே எது தர்சனம் ஸ்மிருதம். திருஷ்டு பார்க்குறவன், தர்சனம் பார்வை, திருஷ்யமானம் காட்சிகள், இதெல்லாம் என்னது மத்தியே இது நடுவில். எது தர்சனம் ஸ்மிருதம், இது நடுவில் அவன் 3ம் ஒன்றாய் கலந்த சாரமாய் நிற்கிறான், காட்சி தருகிறான். அங்கே அவன் காட்சியும் இல்லை, காண்பவனும் இல்லை, காணக்கூடிய பொருளும் அல்ல, 3மா நிற்கிறான். நான் அத்தக பரதர கிஞ்சன நிச்சயோ அஸ்ய பரோ முனேகே. நாத்தக பரதரம், அவன் பரமாக, நிச்சயோ அஸ்ய பரோ, பரத்தை தவிர வேறு எதுவும் இல்லாமல் முனேகே அந்த முனிவன். இப்போ அவன் முனிவன் ஆயிட்டான், சுகபிரம்மம். சுயமேவ துவயா வா ஞாத்தம் குருதர ச புனக ஸ்ருதம். சுயமேவ துவயா ஞாத்தம், உன்னால் அறிந்தது, உன்னால் நீ தானாகவே சிந்தித்து அறிந்த விஷயங்கள். யார், ஜனகர் வாங்க போங்கன்னு கூப்பிட்றார் சிஷியனை. உன்னால் அறிஞ்ச விஷயத்த இப்போ நீ என்ன பண்ணிட்ட, குரு கிருப்பையினால் அதை உறுதிப்படுத்திக்கிட்ட. ஏன்னா அது புனக ஸ்ருதம், மீண்டும் அதை கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்ட. இப்போ நாமளே சிந்திச்சு நம்ம போகிற ட்ராக்கு கரெக்டானு தெரியாமல் ஒரு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருந்து வேத மந்திரம் அதை அங்கீகரிக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்கிட்ட நம்ம பூஜையை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய சந்தேகங்கள் இல்லை எனக்கு கிளியராக இருக்குது உங்கள் பூஜைக்கு அப்புறம், நான் ஏதோ ஒன்று நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன்னா. யாரையும் கேட்குறது இல்லை, குருவே கிடையாது. எது பண்ணாலும் குரு வேணுங்கிற அறிவே இல்லை. எது பண்ணாலும் குரு வேணும், அவங்கக்கிட்ட கேட்டு தான் செயல்படணும். அப்போ தான் சரியாக போகும், இல்லைன்னா தவறாக போகலாம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுன்னு எனக்கு ரொம்ப கிளாரிட்டி வந்துச்சு, ஒரு உத்வேகம் வந்திருக்கு, உற்சாகம் வந்திருக்கு, நான் சொல்லிட்டு போவாங்க போகிறப்ப. இப்போ என்னாச்சு, சுயமேவ துயா ஞாத்தம், தானாவாக அறிந்த விஷயத்த குரு ச புனக சுருத்தம், குரு வழியாக குரு கிருப்பையினால் திரும்ப அதை உறுதிப்படுத்திக்கிட்ட. ஸ்வசங்கல்பவாத் பத்தோ நிசங்கல்ப விமுட்சத்தே. நீ இனிமேல் சங்கல்பம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்காங்களா, க்ளீனாக இருக்கு, அங்கே உள்ளே போயிடலாமா? இந்த சத்தத்தில் எப்படி கேட்குது, ஆஃப் பண்ணுவாங்க. மழை எப்போதும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ். அப்படியே ஆஃப் பண்ணு. எந்தா ஓகே. இப்போது ஏன் சங்கல்பம் சங்கல்பம் பல அர்த்தம் கொடுக்கும். அதில் ஒரு அர்த்தம் ரெசல்யூஷன்னு பேர், உறுதிப்படுத்துறதுன்னு பேர். அப்புறம் நீங்கள் லௌகிகத்தில் ஆசைப்படுறீங்க இல்லையா, அதுக்கு ஆதாரமாக ஒரு ஐடியா இருக்கும், அதை செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுவும் சங்கல்பந்தான்.
அந்த மாதிரி சங்கல்பம் நிறைய இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும், இல்லை 2 இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 சங்கல்பத்தோடு உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடணும். நிறைய கச்சமச்சன்னு அல்பமாக நிறைய 1000 சங்கல்பத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான் சம்சாரி, அன்றாடம் நாயா பேயா அலையிறான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பிறவி, ஒரு நல்ல கோலை, 1 2 3, அந்த 3 கோலை அவன் ரீச் பண்ண அவன் லைஃப் முடிஞ்சிடும். எவ்வளோ நாள் நீங்கள் வாழ போகிறீங்க? 30 வருஷம்தான் மினிமம். 30, மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம், 40 வருஷம் தான் உங்களுக்கு ஹெல்த்து சப்போர்ட் பண்ணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ச்சி, அப்புறம் தளர்ச்சி. 30 வயசு வரைக்கும் வளர்ச்சி, அப்புறம் தளர்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரும் சொல்ல மாட்டான். அப்புறமா விட்டுட்டு கையை வலிக்குது, முட்டி வலிக்குது, மேலே ஏற முடியல, கோயிலுக்கு வர முடியல, தியானம் பண்ண முடியல, சைட்டாக உட்கார முடியல, இதெல்லாம் சொல்லுவான். ஏன் பருவத்தை பயிர்சாமல் வெங்காயம் வெட்டிட்டு இருந்திருப்பார், எங்கேயாவது போயிருப்பார். இவர் நல்லதை தேடினா குரு கிடச்சிருப்பான். இவர் நல்லதே தேட மாட்டா, அப்போ நேரமே இல்லை அவருக்கு. பல சிந்தனைகள், பல கொள்கைகள், குறிக்கோள்கள்லாம் அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பல குறிக்கோள்களே இருக்கக்கூடாது. 1 2 3 3லேயே இந்த 40 ஆண்டுகளை நீ வென்று எடுக்கணும். அதுதான் அப்போ நீ நேரம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி நீ போவ வருவ நிற்ப நடப்ப. புரியுதா? அதுக்குள்ளே செட்டில்டு லைஃப் அமைக்கணும். அதுக்கு நீ போராடலாம். எவ்வளோ நாள்னா வாழ்நாள் ஃபுல்லாக போராடிட்டு கொடுக்கூடாது. ஒரு 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 ஸ்டண்ட் அடிக்கணும், ஒரு ஸ்ட்ரகிள் அடிக்கணும், ஒரு குறிக்கோளை அடையணும். அதுக்காக நீ தபஸ் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டை தள்ளி போடலாம், தேவையில்லைன்னு ஒதுக்கி வைக்கலாம், உன்னுடைய மொத்த எனர்ஜியையும் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடுறேன். நீ வந்த வேலையை செஞ்சுட்டு நீ எப்படி வேணாலும் இருப்பேன். வந்த வேலையை செஞ்சுட்டியா இல்லையா, சீக்கிரம் அதை செய்கிறது. அதான் உத்திஷ்டன்னு. உத்திஷ்ட ஜாகிரதோ பிராப்பிய வரான். நச்சிகேதனுக்கு யமதர்மன் சொன்னது. அதனால் நீ விழிச்சுக்கிட்ட எழுந்துரு. அதுதான் விவேகானந்தர் பிரசித்தி பண்ணார். அவேக் அரைஸ் நான் டில் ரீச் த கோல்னு ஒரு லைன் இருக்குது. அதில் வந்து இந்த அவேக் அரைஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இங்கேருந்து எடுத்தது தான். கட்டோபனிஷத்து அது. இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் விரைந்து உங்கள் கோலை பிடிக்கணும், குருவை பிடிக்கணும். கோலுங்கிறது உன்னுடைய விருப்பம். அது ஒன்றை சாதிச்சிட்டின்னா இந்த உலகத்தையே வென்றெடுத்துறதா ஆகிடும். அதுக்கு வழிகாட்டுறதுக்கு குரு. லௌகீகத்தில் பல குருக்கள் வருவாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் ஒரு குரு போதும். ஆன்மீகத்தில் ஒரு குரு போதும். இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை. இது என்ன தெரியுமில்ல, இந்த ஆன்மீகம் மெட்டாஃபிசிக்ஸ். என்னென்னமோ வருது, எப்பயோ என்னென்னமோ என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் வருது. இப்போது மெட்டாஃபிசிக்ஸ்னால் உள்ளுணர்வு பற்றிய அனுபூதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்குது. அது லௌகீகமாக பயன்படுத்துகிறாங்க. நாம் மெட்டாஃபிசிக்ஸுங்கிற வார்த்தையை நுண்ணறிவு, உள்ளறிவு, உள்ள அறிவு, மெய்ப்பொருள், அதை பற்றி அறிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்டாஃபிசிக்ஸுக்கு ஒரு சத்குரு போதும். முதல்ல சத்குரு கிடைக்கிறாங்களா பாருங்கள். கோடியில் ஒருத்தவன், 10 கோடியில் ஒருத்தவன் தான் இருக்கான். இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். 100 பேர் கூட இல்லை, 100 பேர் கூட இல்லை. தமிழ்நாட்டில் 10 பேர் கூட இல்லை. சத்குரு, சத்தை விசாரம் செய்பவர்கள். புரியுதா? அதனால் இந்த தத்துவத்தை உத்திஷ்ட ஜாகிரத, முதல்ல உத்திஷ்ட தான் போடுறாரு. உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வரான். குருவை படி, விரைந்து படி. இந்த பிரம்மஞானத்தை அறிவதற்காக. ஏன் பிரம்மஞானத்தை அறியணும்? பிரம்மஞானத்தை முதல்ல நீ வந்த வேலை, அதை செய்ய மாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அறிவீனம். அதனால் என்ன ஏற்படுது? வாழ்நாள் ஃபுல்லாக துக்கம், பயம், குழப்பம், பதட்டம். இப்போ நீ ஏன் வந்து துக்கமாக இருக்கிற? இப்போ அந்த சமுதாயத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு ஞானத்தில் இருக்கிறவங்க சமுதாயத்தை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. இந்த சமுதாயம்
ஒரு மார்க்கெட் போகும்போது பல பேர் பார்க்குறோம், பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பொய்யிலே ஓடிக்கிட்டு இருக்கான். பொய்யிலே விழுறான், பொய்யிலே எழுந்துக்கிறான், எல்லாமே பொய்யிலேயே. அதுக்கு உயிரே கொடுக்குறான், பொய்யுக்காக, டெம்பரவரியான விஷயத்துக்கு உயிரே கொடுக்குறான். வருத்தமாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல இந்த பாவனை தான் அவருக்கும் வருது, சுகபிரமத்துக்கு இந்த பாவனை வருது. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவர். இந்த சம்சாரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு கேட்குற முதல் கேள்வி அதான். இந்த சம்சாரத்தை எப்படி உயர்த்துறது? அவதார புருஷருக்கு தான் அந்த எண்ணமே வரும். ஆனால் இவன் அபாவத்தில் இருக்கிறவன், பசியில் இருக்கிறவன் முதல்ல சாப்பாடை தான் தேடுவான். அவன் போயிட்டு ஞானமாக தேடுவான், அந்த சமுதாயத்தை உயர்த்தணும்னு நான் நினைப்பான். பசி அடங்கின பிற்பாடு தான் அதெல்லாம் எண்ணமே வரும். அது இயல்பு தான். புரியுதா சொல்கிறது? அப்போது இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், இந்த குரு கிருப்பையினால் நீ அதை உறுதிப்படுத்திக்கிட்ட. இப்போ சங்கல்பம் நிறைய பண்ணாத, எல்லா சங்கல்பத்தையும் விட்டுடு. இதுவே ஒரு பெரிய ஞானம். சங்கல்பத்தை குறைக்கணும். நான் சொல்கிற மாதிரி மூணு சங்கல்பம். ஒன்று உங்களுடைய படிப்புக்கான சங்கல்பம், ரெண்டாவது இல்லறத்துக்கான சங்கல்பம், மூணாவது மோட்சத்துக்கான சங்கல்பம். வேறு என்ன இருக்குது? படிப்பு வேலை ஒன்றாயிடும், இல்லறம் ஒரு தனி இது. பிரம்மச்சரியம் ஒன்று முடிஞ்சிச்சு, இது பிரம்மச்சரியம் உங்கள் படிப்பு வேலைக்கு முடிஞ்சிடுது. கிரகஸ்தம் உங்கள் இல்லறத்துக்கு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக வனப்பிரசம் மூணே தத்துவத்தில் மூணே சங்கல்பம். ஆனால் அது பிக்கஸ்ட் சங்கல்பமாக இருக்கணும். அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். அப்போ ஒன்று தான் சிந்திப்பேன். அப்போ நீ பலது சிந்திக்க மாட்ட. நீ உனக்கு கோலே இல்லாதனால பலதை சிந்திச்சு அப்பப்போ டைவெர்ட் ஆகி அப்பப்போ போய் மறந்து போய்டுற. நீ யார் எங்கேருந்து வந்தால் என்ன கோல் எல்லாமே மறந்து போய்டுற. அதனால தான் உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வரான்ங்கிறது குரு. அதனால் சுயமேவ துயா ஞாத்தம் குரு ச புனக ஸ்ருதம். மீண்டும் கேட்டால் சங்கல்பம் நீ நிறைய பண்ண பத்த. ஏன்னா நீ எதை சங்கல்பம் பண்ணுறியோ, இதை செய்யணும்னு பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை உங்கள் மைண்டு போகும், எனர்ஜி போகும், டைம் போகும். அப்போ நீ எத்தனை போடுற? வாழ்க்கையோ ஒரு வாழ்க்கை. குருஜி சொல்கிறாங்க 30 ஆண்டுகள் தான் நீ வாழ போகிறேன்னு. அதுலேயும் இந்த முன்னாடி இருக்கிற 20 வருஷம் உங்களை தெரியாமலே போயிடும். பின்னாடி இருக்கிறது நோய் நொடி, கண்ணு தெரியல, காது இதுன்னு அது போயிடும். அப்போ நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் இந்த 20 to 50 தான். அதுக்குள்ளே நீ இறைவனையும் தேடணும், இறையும் தேடணும். அதுதான் நீ அறிவுள்ள, ஞானமுள்ள, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி. இப்போ நீங்கள் சமுதாயத்தை கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டேன், ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிட்டேன், அது ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறான். இப்போ இங்கே எல்லாம் உன் கையில் தான் உன் வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை இப்போ உன் கையில் இருக்கா, இறைவன் கையில் இருக்கா? இதெல்லாம் அங்கே தான் ஒன்றை செய்யலாம், செய்யாமல் விடலாம், வேற ஒன்றை செய்யலாங்கிற சுதந்திரத்தை இறைவன் கொடுக்குறான். உனக்கு ஜாதகப்படி தான் நீ போகணுமே இல்லை, ஜாதகப்படி சூழ்நிலை வரும். அறிவு வந்தால் அந்த சூழ்நிலை கடந்து போவேன், டேக்கிள் பண்ணுவேன், உட்காந்து அலமாட்டேன், கடந்து போவேன், பைபாஸ் பண்ணுவேன், ஃபேஸ் பண்ணுவேன். முதல்ல இப்போ ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் இல்லை. அதனால் பிரச்சனையே வரக்கூடாதுங்கிற சிந்தனை தான் உனக்கு வருது. அது எப்படி? ரெண்டும் மாறி மாறி வரும், வாழ்க்கை தானே. அப்போ நீ என்ன பண்ணணும்? ரெண்டும் வந்தாலும் நீ ஒரே மாதிரி இருக்கணும்னா மெய்யறிவு வேணும். இந்த மெய்யறிவு வந்தால் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு எப்படி சொல்கிறது? இதுக்கு மேலே எல்லாருக்கும் எப்படி போய் சொல்கிறது? அது சொல்லுங்கள். மெய்யறிவு வந்துட்டால் எல்லா துக்கம், துயரம், கவலை, சந்தேகம், பயம், குழப்பம், எல்லா துக்கமும் காரணம் அறிவின்மை, மெய்யறிவின்மை. அதை தெரிஞ்சுக்கிறான்னா அதை நான் கடைசியில் தெரிஞ்சுக்கிறேன், 60 வயசுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறேன், லைட்டு அப்புறமா போட்டுக்கிறேன். இப்பயே 4 நாள் கோயிலுக்கு வந்தால் என்ன சன்னியாசி ஆயிட போகிறான்னு சொல்கிறாங்க வீட்டில். அவன் சொல்லலை, அவங்க சொல்லலை, இவன் சொல்கிறான், இந்த முட்டா பைய சொல்கிறான். அவங்க சொன்னாலும் அவன் கேட்குறானா? சொல்கிறாங்களே இல்லையா? வேலும் மயிலும் போட்டுக்கணும் நொண்டி சாக்கை சொல்கிறான், யார் யாரையும் பேரையோ சொல்கிறான். அவங்க சொல்லலை, இவன் சொல்கிறான். இவர் அவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் வளர்ந்து வந்திருக்காரு அவர்.
அறிவில்லாத அதுதான் ரஜோகுணம். சதா ரஜோகுணத்திலேயே அதுதான் செக்கு மாடு மாதிரி என்ன பண்ணுது, ஓட விட்டுக்கிட்டே இருக்குது. செஞ்ச வேலையே செய்கிறான்னு நாயேன்னு விடுது, ஓட விடுது. பண்ணின வேலையே பண்ணிக்கிட்டு அதே செக்கு மாடு வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் நீ சத்துவகுணத்தை டெவலப் பண்ணினீன்னா ரஜோகுணம் இல்லாமல் போகுன்னு சொல்கிறேன்னு. அது மட்டும் இல்லை, உன்னுடைய வருமானமோ உன்னுடைய பேரோ உன்னுடைய புகழோ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மிளிர போகுது. ஏன், நீ உன்னுடைய ஆற்றல் பெருக போகுது. இப்போது சத்துவகுணத்துக்கு வந்தால் நுட்பமான அறிவு கிடைச்சிடும், நேரம் மிச்சமாகும். உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து எல்லாம் வியந்து போவாங்க. கூட இருக்கிறவங்க உனங்களை உற்று நோக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, உன்னுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அதனால் சங்கல்பம் பண்ணினா குறைச்சிக்கோ, இல்லாமல் கூட இருந்துட்டு போட்டோம். இப்போ 60 வயசுக்கு மேலே நான் சங்கல்பம் பண்ணி ஒரு கடையை ஆரம்பித்து, அதுக்கு உதாரணம் சொல்லலாம். KFC அந்த ஓனர் வந்து 80 வயசில் தான் ஆரம்பித்தார். காரை மாடலை எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, என்ன கடையை பார்த்தீங்களா. இவன் கொள்கை, இவன் சிந்தனை மாதிரி தானே அவன் செயலும் இருக்கும். அதனால் சங்கல்பத்தை குறைச்சிக்கோ. சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை கட்டும். ஏன் அதை செய்யணும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கா எல்லாம். ஒன்றை ஜெயிச்சிட்டா அதில் 100 விஷயங்கள் அடங்கி போயிடும். படிப்பில் ஒன்றை பண்ணிட்டீங்கன்னா வேலை லைஃப் செட்டில்ட் ஆகிடும். கணவன் நல்லபடியாக அமைஞ்சிட்டானா இல்லை மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டானா அந்த இல்லறம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அது செட்டில் ஆகிடும். நல்ல குரு கிடச்சிட்டாங்கன்னா லைஃபே செட்டில் ஆகிடும், ஜென்மாவே செட்டில் ஆகிடும். புரியுதா இல்லையா? 3 சங்கல்பம். இதெல்லாம் இங்கே உட்காரும் போதே வருது இந்த செய்திகள்லாம் நமக்கு. நிசங்கல்ப ஆதி விமுச்சத்தை. சங்கல்பம் இல்லாத நிலையில் நீ விடுதலை அடைகிற, ஃப்ரீயாக இருப்ப. அனாவசியமாக சிந்திச்சுக்கிட்டு இதை பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. தேன ஸ்வயம் துயா ஞாத்தம் ஞேயம் யஸ்ய மகாத்மனக. தேன அதனால் சுயம் துயா நீயே சிந்திச்சு அறிஞ்ச, ஞாத்தம் அறிந்ததை, ஞேயம் அடைந்து விட்டாய். குரு உறுதிப்படுத்துகிறாரு, அவனுடைய குவாலிட்டியை பார்த்து உறுதிப்படுத்துகிறாரு. ஞாத்தம் ஞேயம் அறிய வேண்டியதை அறிந்து விட்டாய். ஆமாங்க, வந்த வேலை ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலை ஆரம்பிப்பீங்களா கேட்குறேன். ஒரு வேலை, இந்த வேலையை செஞ்சு முடிச்சு தான் அடுத்த வேலைக்கு போகணும். எனக்கு ஒரே நேரத்தில் 5 வேலை செய்வேன், 16 வேலை செய்வேன், ஒன்றும் விளங்காது. 10ஓட 11 இருக்கிறேன். 10 16 வேலை செய்கிற தகுதி இருக்கா? பிக்கஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண, அந்த ஒரு டார்கெட்டில் நிலைச்சி நில்லு. அது நீ கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கும். எல்லாம் +2க்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும். நீங்கள் +2 போகிறதே தெரியாமல் தானே போகுது. ஏன்னா அது இன்ஃபேக்சுவேஷன்ஸு, டீனேஜ், இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் எல்லாம் என்ன பண்ணுது, ஹீரோ தான் நமக்கு ஹீரோன்னு நினைக்கிறோம். எல்லா பாட்டையும் மெமரி பண்ணி வச்சுக்கிறோம், எல்லா டயலாக்கையும் பேசுகிறோம். என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு படத்து பேரை சொல்லு, உனக்கு 1 கோடி தரேன்னு சொல்ல போகிறானே. ஒரு ஹீரோ பேரை சொல்லு, அவன் கேரக்டர் சொல்லு, உனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்ல போகிறானே. டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட். அதுக்கு அவ்வளோ தீவிரம் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. தேன ஸ்வயம் துவயா ஞாத்தம் ஞேயம். எதை அறிய நினச்சியோ அதை அறிஞ்சிட்ட. யஷ்ய மகாத்மன. இப்போ நீ யார் அறிய வேண்டியதை அறிந்தானோ அவன் மகாத்மனா. போகேபியோ ஹிய ரதி ஜாதா திருஷ்யாது வா சகலாதி. இந்த போகம், ஹியரதி, இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த ரமிக்கணும்னு நினைக்கிற ரத்தி பாவனை, திருஷ்ய காட்சிகள், கண்டதே காட்சி, இதெல்லாம் சகல உபாதிகளும் கான். பிராப்தம் பிராப்தவியம், பெற வேண்டியதை பெற்றாய்.
பிராப்தம் பிராப்தவ்யம், பிராப்தவ்யம் பிராப்தம், பெற வேண்டியவற்றை பெற்றாய். அகிலம் பவத்தா பூர்ண சேத்தசா. இப்போ நீ ஒன்று அச்சீவ் பண்ணிட்ட, பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்தானத்தை பிடிச்சிட்ட, அப்புறம் என்ன ஆகும்? வேறு என்ன நீ அதுக்கு மேலே அடைய போகிற? இப்போ எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் இந்த ராமானுஜருக்கு அந்த மேலதிகாரி, அதாவது மேலே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சொன்னது, த பர்சன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டிவ். ராமானுஜருக்கு டெஃபினேஷன். எந்த ராமானுஜர்? கணித மேதை சொல்கிறேன். அவன் நம்பரெல்லாம் போட்டு தூள் கலப்புறான், நிறைய தேரியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வருது, பல வேரியேஷன் போடுறாரு. அப்போ யார் ஒருத்தவன் இன்ஃபினிட்டிவ் அறிஞ்சானோ அவன் 0 to 9 நம்பர் அவனுக்கு ஈஸி தானே. இந்த 0 to 9 நம்பர் தான் நம்ம சம்சாரம், பரம்பொருள் தான் இன்ஃபினிட்டிவ். நம்ம இன்ஃபினிட்டிவ் அறிஞ்சோம்னா இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் பெரிய சாதனைக்கு வழிவகுக்குது. நீ செய்யக்கூடிய வேலையை எளிமைப்படுத்துது. இப்போ நான் அடியன் செய்கிற நான் வேலை செய்கிற மாதிரி டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன். நான் வேலை செய்கிற காலத்துலேயும் சரி, இன்றைக்கி நான் இந்த இறைப்பணியில் இருக்கும்போதும் சரி, ஞான யோகத்தில் இருக்கும்போதும் சரி, வேலையாக நினச்சதே இல்லை. எப்போதும் என்னவாக இருக்கும்? ஒரு ஹாப்பி மூடு தான். உள்ளே போனாவே ஆனந்தமாக இருக்கும். இப்போ ஞானத்துக்குள்ளே தான் ஞானானந்தம், பூஜை பண்ணால் பிரம்மானந்தம், தியானம் பண்ணால் யோகானந்தம், ஒரே ஆனந்தம்தான். கடினம், கஷ்டம், நஷ்டம், அப்படியே முடியலை, என்னால் கஷ்டப்படுறேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறியாமல் அதெல்லாம் மடத்தனமாக ஏதாவது பண்ணுறது, செக்கு மாடு மாதிரி. அதனால் இதெல்லாம் விட்டாச்சு. பிராப்தவ்யம் அகிலம் பவத்தா பூர்ண சேத்தசா. பூர்ணமாயிட்ட நீ. இப்போ நீ கேட்குறது ஒன்றுமே இல்லை. சுவாமியே வந்தாலும் இப்போ என்ன கேட்குறது? இப்போ சுவாமி எங்கிட்ட வந்து கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால், 32 சிஷ்யர்களை 32 டிஸ்ட்ரிக்டில் நீயாவே உக்காரு. அவங்க சொரூபம் அவங்க ஹிருதயத்துக்குள்ளே நீ தான் உக்காரணும். அவங்கள வழி நடத்த, அவங்கள ஒரு 30 ஸ்டூடெண்ட்டை போட்டு 960 பேர் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக தொடர்ந்து அவன் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்மஞானத்தை பரப்பு முருகா கேட்பேன். அதனால் பூர்ணச்சேத்தசா ஸ்வரூபே பதசி பிரம்மன். இப்போ அவன் யாரா என்னவாயிட்டான்? நீ வந்து ஸ்வரூபத்தில் பதசி விழுந்துட்ட. நீ வந்து உன்னுடைய சத்தில் சித்தான நீ சத்தில் விழுந்து விட்டாய். சித்தானது சத்தில் விழுந்தது, உள்ளே நுழைந்தது. பிரம்மன் சொல்கிறார். ஞானத்தை பெற்றுட்டான் இல்லையா, பிராமன்னு சொல்கிறார். பிராமணன் யார்? பிரம்மத்தை தேடுகிறவன், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவன், பிரம்மத்தை தேடியவன். புரியுதா? ஜாதி சொல்லலை. ஜாத்தியிலையும் பிராமன் இருக்காங்க, குணத்துலேயும் பிராமன் இருக்காங்க, கர்மாவிலையும் பிராமன் இருக்காங்க. பிறப்பில் எதுவானாலும் இருந்திருக்கலாம், அவங்களுடைய குணத்தினால அவங்க பிராமணன் ஆகுறாங்க. பிறப்பில் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், செயல்பாடுகளால் அவங்க பிராமணன் ஆகிறாங்க. வேதம்தான், நம்ம சொந்த கருத்து இல்லை. அதனால் ஸ்வரூபே பதசி பிரம்மன் பிராமணா முக்தஸ்துவம் முக்தஸ்துவம் பிராந்தி மிருத்யு பிராந்தி உத்ஸ்ருஜ. இந்த இப்போ நீ முக்தி அடைஞ்சாச்சுப்பா, முக்தியாக இருக்க, ஃப்ரீ ஆகிட்ட, இனிமேல் உனக்கு எந்த பிராந்தி இருக்காது. பிராந்தினா எந்த குழப்பமும் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுடலாம், சந்தேகத்தை படாது, இனிமேல் தெளிவாயிரு, நீ சிந்தித்தது கரெக்டு தான். இப்போ அறிவு அனுபவமாகி தான் இங்கே வந்தான். அறிவும் அனுபவம் எந்த ஜென்மாவிலையோ அவன் சிரவணம் பண்ணியிருக்கான், அனுபூதிக்காக வந்தான். இவரோட பேசி ஜீவன் முக்தி நிலையை சொல்லும் போது இதெல்லாம் எனக்கு ஆப்டாகுது, அடாப்டாக இருக்க, பொருத்தமாக இருக்க, அதனால் அப்ராப்ரியேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ராப்ரியேஷன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பொருத்தமாக இருக்கே, அதனால் நான் வந்து இனிமேல் அதில் சந்தேகப்படாதுன்னு கேட்குறேன். ஏன்னா குரு தான் உறுதிப்படுத்தணும். ஒரு சிஷ்யன் எங்கே இருக்கிறாங்கிறத குரு சொல்லணும். இல்லை அவன் சந்தேகம் கேட்குறான்னா அவன் எங்கே இருக்கிறாங்கிறத அப்போ ஏதாவது சொல்லணும். இப்போ கேள்வி கேட்குறாங்களே என்கிட்ட சில பேர், அந்த கேள்வியே அவன் 10வது பிரகாரத்தில் இருக்கான் அப்படின்னு தோணும்.
சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த அப்படிலாம் இருக்காங்க. ஆர்வத்தில் கேட்குறது, நின்ன இடத்துல நான் பதில் சொல்லணுமா? அங்கே ரோட்டில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, அங்கே ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிறது. அது அப்படின்னு இந்த வடிவேல் மாதிரி என்ன பண்ணுறது அப்படி அங்கே வா, கிளாஸுக்கு வா, அப்பாயின்மெண்ட் வாங்க, எல்லாருக்கும் மத்தியில் கேளு, இல்லை கேட்டு வை, நான் எல்லாருக்கும் மத்தியில் சொல்கிறேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டு அப்படியே சொல்ல முடியும். அப்படி போட்டால் கூட நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஃபோன் எடுக்காட்டினாலும் மெசேஜ் படிக்கிறோமோ படிக்கலையோ, படிக்கிறோம், மோஸ்ட்லி படிக்கிறோம். வாய்ஸ் மெசேஜ் நிச்சயமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஆச்சா, இது ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே தொடர்பே பண்ண முடியாதா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய இவரா அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியம் பண்ணிட்டுருக்கேன், அதில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை நானும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான காரியம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் உத்தமம், இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிச்சயமாக தெரியும். பெரிய வேலையை பண்ணிட்டு போயிருக்காரு யாரோ ஒருத்தன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முமுட்சுவெல்லாம் குமரகுண்டத்துக்கு கூப்பிடணும்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும்ல, அப்போ தானே வருவான். சும்மா வருவான் நம்மளே. இங்கேருந்து ஒரு காலத்தில் உத்தரகாசி, தப்போவனம், ரிஷிகேஷு, இமயமலைன்னு இன்றைக்கும் போயிட்டுருக்காங்க. அவசியம் இல்லை, எல்லாம் குமரகுன்றவா. இங்கே என்ன வேணும் சொல்லு, எவ்வளோ நாளில் வேணும் சொல்லு. நீ கண்டிஷன் போடுற, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், அது ஒரே ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணு, நிச்சயமாக முக்தி நிச்சயம். அதனால் இந்த முக்தஸ்துவம், பிராந்தி, உத்ஸ்ருஜ அதெல்லாம் விட்டுடுப்பா. அச்சா, அதி பாஹ்யம் ததா பாஹ்யம் வெளியிலையோ பரோட்சம், ததா பாஹ்யம் அந்தரம் உள்ளே வெளியே, அப்புறம் அந்தரம் உள்ளேயே. இப்படி 3 நிலைகள், பிரத்யக்ஷம், பரோட்சம், பிரத்யக்ஷம், அபரோக்ஷம்னு சொல்கிறேன். எங்கேயோ கடவுள் இருக்கார், அது பரோட்சம். எனக்கு முன்னாடியே கோயிலில் விக்கிரகத்தில் நான் பார்க்குறேன், அது பிரத்யக்ஷம். குரு பேசுகிறாங்க, அவங்க வார்த்தையில் எனக்கு ஒரு கிளர்ச்சியும் மன அமைதியும் நிம்மதியும் திருப்தியும் வருது, அனுபூதி, அபரோக்ஷம். புரியுதா? அப்படி பார்த்தா இப்போ இந்த தியக சுக பஷ்யன் ந பஷ்ய ஸ்ருத்வம் சாட்சி சம்பூர்ண கேவலக. சுகர் பார்த்தாலும் பார்க்கல, எப்படி இருக்கார், இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்கல, எந்த பிரபாவம் அவரை பிடிக்கல. இது சிகப்பு கலர், பச்சை கலரு, இது வசீகரிக்குது, இது வசீகரிக்கலை, இது அழகாக இருக்குது, இது அழகாக இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. ஏன்னா பார்வைப்பட்டால் தானே சிந்திக்க போகிறான். பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், இப்போ நீங்கள் இப்போ ஆழ்ந்தமான வேலை சிந்திச்சிட்ருக்கீங்க, சிந்திச்சிட்ருக்கீங்க, அவங்க கண்ணில் பட்டாலும் படாது, புத்திக்கு போகாது. அது மாதிரி இருக்கான். சம்பூர்ண கேவலக, கேவலகனா தனித்தன்மையோட, என்டிட்டின்னு சொல்லுவோம், என்டைட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தனிப்பொருளாக இருக்கார். விஸ்ராம் சுகஸ் தூஷ்ணீம் ஸ்வஸ்தே பரமவஸ்துனி. இப்போ எப்படி இருக்கார் விஸ்ராம். இவ்வளோ நாள் அமைதி இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அறிவும் அனுபவமும் இருக்க போது அமைதி இல்லை. இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணாலும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு உங்களுடைய ட்ராக் மாறி இருக்கா இல்லையா, நிலை மாறி இருக்கா இல்லையா, சந்தோஷம் நிறைந்திருக்கா இல்லையா. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 33% முன்னை விட இப்போ அதிகமாக இருக்குது. சிரவணம் முடிக்கும் போது 33% கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது மனநம் ஆரம்பிக்கும் போது தத்துவமசி அடுத்த 33% அதாங்க படிப்படியாக தாங்க போகணும். அதுதான் நிரந்தரம். அவசரமாக செய்கிறதுக்குன்னா டைரெக்டாக உனக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு டைட்டில் பேச போகிறேன், அப்போ அது மட்டும் கேட்டுக்கோ போ, அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். இன்னும் சிரவணமே முடிக்கல, அதுக்குள்ளே அவனுக்கு என்ன அகம் பிரம்மாஸ்மி. இப்போ தெரியுது அகம் பிரம்மாஸ்மினா என்னான்னு. இந்த கழுதைங்கள்லாம் சொல்லுது, என் தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறான். அறிவே இல்லைங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. அவன் நான் சொல்லலைப்பா, வேதம் ஃபுல்லாக அதான்ப்பா எழுதியிருக்கு. மொத்த வேதத்தினுடைய 10,000 மந்திரத்தினுடைய கன்க்ளூஷன் அகம் பிரம்மாஸ்மி, கடைசி வார்த்தை. அது பொய்யா சொல்லுது? இப்போ நீங்களே சொல்கிறீங்க கலை உலக பிரம்மாங்கிற, அவ ஒத்துக்கிறீங்களா? கலை உலக பிரம்மா அவன் சொல்லிக்கலாமா?
அப்போ டாக்டர் இதில் சொல்லுவாங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ண அவரும் பிரம்மா தான். பிரம்மம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரம்மானா ஒத்துக்கிறானு. என்னையா இது? கடவுள், இவரான் கடவுள், மருத்துவ கடவுள். எல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி நிறைய ஓடிக்கிறானுங்க. அதை பண்ணிட்டு போகிறானுங்க. அதெல்லாம் ஈசன் காப்பாற்றிட்டோம், விடுங்க, நம்ம போகலாம். அதெல்லாம் போட்டோம். சுகபஷ்யன் பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறான். இப்போ எப்படி இருக்கான்னா, இவ்வளோ நாள் தேடி அலைஞ்சான்ல, இப்போ என்னாச்சு? விஸ்ராம், ஓய்வே, பதட்டம் இல்லை, தேடல் இல்லை. சுக தூஷ்ணீம், அமைதி, ஆனந்தமாக இருக்கே, சூப்பராக இருக்குது இந்த நிலை, சூப்பர் அப்படி. தூஷ்ணீம், அமைதியோ அமைதி. ஸ்வஸ்தே, ஸ்வஸ்தே, அதான் ஸ்வஸ்தே, சம்சிதம்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுள் தானாய், சிவமாய். ஸ்வஸ்தே, பரம வஸ்துனி, பரம்பொருளாய். வஸ்துனா பொருள், பரமனா மேலான பொருள், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஈஸ்வரனா எல்லாருக்கும் தலைவனாக அர்த்தம். சர்வேஸ்வரனா எல்லாத்துக்கும் தலைவனாக அர்த்தம். ஈசனா தலைவன், சர்வேஸ்வரனா எல்லாருக்கும் தலைவன், பரமேஸ்வரனா அதுக்கு மேலே யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். பரமங்கிற வார்த்தையை போட்டுட்டாங்கன்னா அதுக்கு மேலே அல்டிமேட் அவர் தான், அதுக்கு மேலே எதுங்க. நல்லா பரம வஸ்துனி. இப்போ அவன் பரமாத்மாவாக இருக்கிறான். இது யாருக்கும் இல்லைங்க, உங்களை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் புக்கில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, மந்திரம் இருக்குது, இது பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை தான் பேசிகிட்டு இருக்கு. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. யாருக்கோ புக்கில் சொல்லியிருக்காங்க மகாத்மா ஆயிடலாம், ஆத்மா பரமாத்மா ஆயிடலாம் அப்படின்னா யாருக்கோ சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு, அறிவு. அனுபவம் வரலை இன்னொன்று அர்த்தம். அனுபவம் ஆகுதா? ஒரு இந்த மாதிரி கருத்தெல்லாம் நமக்கு பொருந்ததுன்னு உங்களுக்கு தோணலையா? ஒன்று கூட என்னுடைய லைஃப்பில் தானே சொல்கிறேன். எல்லாம் மறைக்கிற விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய வயசில், என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில், இந்த வேத விசாரத்தில் 90லேருந்து 95% என்னுடைய லைஃபோட அடாப்டடாக இருக்குது. போதுமா? யாரும் சொல்ல மாட்டான், சொல்ல தைரியம் கிடையாது. சொல்கிறேன், அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. எந்த வார்த்தை, யார் ஒருத்தவன் நல்ல நோக்கத்தோடு ரிதமாக சத்தியம் ரித்தம் பிபந்தோ சுக்ரிஷ்ய லோகே பிரவிஷ்ய, நானே வந்து உள்ளே நுழையிறேன்னு சொல்கிறாரு. நடத்தி காமிச்சாரப்பா. 25 ஆண்டுகள் பலன் கருதலை. பலன் கருதுந்தால் 25 ஆண்டுகள் நம்ம நின்று இருக்க மாட்டோம். புரியுதா? நமக்கு கேட்டது கிடைக்கலன்னு நிற்போமா? கேட்டது கிடைச்சாதான் நிற்போம். அப்புறமா இன்னொன்று கேட்போம். அப்புறம் அது கிடைச்சினா அப்புறம் இன்னொன்று கேட்போம். எல்லாம் அல்பமாக கேட்குறோம். நிரந்தரம் என்னது? திருவடி தான் நிரந்தரம். விஸ்ராம் சுகஷ்ய தூஷ்ணீம் ஸ்வஸ்தோ, தன்னிடத்தில் தன்னிலையில் பரமவஸ்துனி, பரம்பொருளாய் நிற்கிறான். வீத்த சோக, என் லைஃப்பில் கவலையே இல்லை இனிமேல். இப்போயே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. வீத்த சோக, கவலையை கடந்தவன். பயா, பயங்களை கடந்தவன். எந்த பயமும் இல்லை. யாரால் பயம் வரப்போகுது? பயம் என்னது? உன்னோடைய குத்திடுவான், கிள்ளிடுவான். அப்புறம் முக்கியமாக மானம் போயிடும். என்ன பெரிய மானம்? என்ன பெரிய ஒரு சயின்டிஸ்டா, பெரிய இசை ஞானியா, ஒரு பெரிய கன்சர்ட் நடத்தி உலகத்தையே அப்படி மகிழ்விக்கிறியா? நீ யார்? நீ ஒரு ஜந்து. எப்போ பிரம்மஞானம் அறியாத வரைக்கும் நீ ஜந்து. பிரம்மஞானம் அறிஞ்சா நீ பிரம்மம். தத்துவமசி, அந்த தத்துவம் நீ தான். நேற்று கூட அந்த ஒரு யார் ஒருத்தவன் ரிதமாக போகிறானோ, வாழ்க்கையில் ரிதமாக ஒழுங்குமுறையில் போகிறானோ, அவன் தத்பதம் ஆப்னோத்தின்னு வருது. தத்பதம் தொம்பதம் தத்பதத்தை சேருது. புரியுதா? ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை நடத்திகிட்டே இருப்பான். கரெக்டாக இந்த ஞானம், இந்த குருவங்கள்லாம் கண்ணில் போடுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும், ஆச்சிடுவான். நிஷ்காமியம் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சோசியல் சிந்தனையும் இருக்கணும். அதனால் வீத்த சோக பய ஆசா, ஆசைகள் பயம் எல்லாம் நிரீக, எல்லாம் போய் சம்சய, சின்ன சம்சய. சின்னனா உடைச்சாச்சு, சம்சயமெல்லாம் உடைச்சாச்சு. சின்ன பின்னம்னு சொல்கிறாங்க, சின்ன பண்ண ஆக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பின்னம்னு அது கண்டம் பண்ணிட்டான், எல்லாம் வார்த்தையெல்லாம் பாருங்க.
சின்ன பின்னமாக்கிட்டான், கண்டம் பண்ணிட்டான்லாம். என்னது சம்ஸ்கிருதம்? என்னத்தை கண்டம் பண்ணான்? சம்சயம், அவனுடைய சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லா துயரத்துக்கும் காரணம் என்ன? இப்போ சில பேர் முகத்துல எல்லாம் ஒரே துக்கமாக இருக்கீங்க. ஏன்? அறியாமை, மெய்ப்பொருள் அறியாமை. அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சத்தியம் ரித்தம் பிபந்தோ, சத்தியம் ரித்தம் பிபந்தோ சுக்கிருத்தஸ்ய லோகே. சுக்கிருத்தம்னா நல்ல காரியங்களை செய்கிறவனுக்குள்ள இறைவன் வருகிறான். பெரிய மகா வாக்கியம். இதெல்லாம் தான் மகா வாக்கியமாக போடணும். இப்போ இதை பற்றி பக்தி யோகத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. இது உபனிஷத்து, இது கடோபனிஷத்து. இப்போ நான் பேசுகிறது கடோபனிஷத்துன்னு வாக்கியங்க. ஜகாம் சிக்கரம் மேரோஹோ, எல்லாத்தையும் தெளிவாகிட்டார். தத்துவமசி உபதேசம் ஆயிடுச்சு. பரம வஸ்துல நீ நிற்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். இவனும் அமைதியை அனுபவிக்கிறான். சந்தேகம்லாம் போயிடுச்சு, தெளிவாயிட்டான். இப்போ என்னது? இனிமேல் அவன் நினைக்கிறதுலாம் நடக்கும். இப்போ அறிகிறது தானுங்க முக்கியம். அது புரியுதா? தான் பிரம்மன்னு அறியாத வரைக்கும் அவன் அல்பம். அவன் எதை நினைக்கிறானோ அதுவாகிறான். அது ஒத்துக்கிறீங்களே? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகிறீங்க. இப்போ நீங்கள் எதை நினச்சிங்களோ இத்தனை ஜென்மாவில், அதுதான் இப்போ உங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. அந்த வேலையை தான் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வேறு ஒன்று நினைக்கலாம், அது நடக்காது. எது நீ சேமித்து வச்சுருக்கியோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ எந்த தொழிலில் நிற்கிறையோ, 50 வயசுல எந்த தொழிலில் நிற்கிறையோ அதுதான் நீ பூர்வ ஜென்மாவில் சேமிச்சிருக்க விஷயம். அதுலேருந்து நீ ப்ரொமோட் ஆகணும்னா அதுக்கு தபஸ் பண்ணணும். எங்கே வெட்டியும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி ஜென்மம் அவன் பண்ண முயற்சி வேஸ்ட்டாக தானே போகும். முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வீணாக தானே போகும். அதை வீணாக போகக்கூடாதுன்னு பிரம்ம என்ன பண்ணுது? எங்கே விட்டுட்டு போகிறானோ அங்கேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அதே சித்தம் தானே வருது. சித்தம் தாங்க பிறக்குது இறக்குது. சித்தம் தான் பாடி எடுக்குது. சித்தம் தான் பாடியை செலக்ட் பண்ணுது. ஆத்மாவுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆத்மா சைலண்ட்டாக அவனுக்கு உயிர் கொடுக்குது. சித்துக்கு சொல்கிறேன். சித்து அதுக்கு உயிர் கொடுக்குது, அசைவு கொடுக்குது, உணர்ச்சி கொடுக்குது. உணர்வையும் உணர்ச்சியும் கொடுக்குறது சித்து. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது சத்து. அது சீன்லேயே வராது, நெட்வொர்க் மாதிரி. இப்போ சத்து இல்லாமல் வேலை செய்யாது. சத்து கனெக்ஷன் கட்டாக இருந்துச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், நெட்வொர்க் மாதிரி. நான் அவரை டைம் பார்க்காம பேசிகிட்டே இருக்க போகிறேன். நீங்களும் சைலண்ட்டாக இருப்பீங்க, பரவாயில்ல. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, ஜகாம் சிக்கரம் வந்த வேலையை முடிச்சிட்டான். ஜகாம் சிக்கரம், சிகரத்துக்கு மறுபடியும் மேரு மலைக்கே ஏறினார். சுகபிரமன் ரொம்ப தெரிஞ்சுங்க, ரொம்ப பெரிய மகா ஞானி. முதல்ல எல்லா வார்த்தையும் சொல்லிவிட்டு அப்புறமா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் சந்தேகத்தில் எப்படி அவர் ஞானம் பெற்றாருங்கிற கதையை சொல்லுது. சுகபிரமன் எப்படி ஞானம் பெற்றார் ஜனகர்கிட்டங்கிறது. இல்லை இதெல்லாம் இன்னும் விவரமெல்லாம் சொல்லலாம், அவசியம் இல்லை. நான் நிறைய விஷயங்களை கட் பண்ணி தான் உங்களை கொண்டு போயின்ட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் வளவலா கொலான்னு இதுவே விஸ்தாரமாக தான் பார்த்துட்டுருக்கோம். அதில் வேறு இன்னும் விஸ்தாரமாக கதை சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பொதுவே ஞானம் இருந்துச்சுன்னா நிறைய வளவலன்னு பேச மாட்டாங்க. லிமிட்டடாக இருக்கும். எஸ் நோ அப்படி தான் இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா, ஜகாம் சிக்கரம் மேரோஹோ, மேரோ நோக்கி, சிகரத்தை நோக்கி. எதுக்கு போகிறாரு? அனுபூதி ஆயிடுச்சு. எதுக்கு போகிறாருங்க? நிஷ்டைக்கு போகிறாரு. சிகரத்துக்கு எதுக்கு போகிறாரு? நிஷ்டைக்கு போகிறாரு. ஞான நிஷ்டையாகணும். அவரோட நல்லா கலந்துணும். உணர்ந்துட்டார். அனுபூதி ஆயிடுச்சு. ஆமாம், இது ஒரு புள்ளியை தொட்டாச்சு. அந்த புள்ளியை தொட்டாச்சு. அதான் அறிய வேண்டியதை அறிந்து விட்டாய், பெற வேண்டியதை பெற்று விட்டாய்ன்னு சொல்லுதே. இப்போ ஏன் அங்கே போகிறாரு மேருக்கு? சமாதி அர்த்தம் நிச்சயக்காக போகிறார். அக்கண்டித்தம், இப்போ கண்டமாக இருந்தார்ல, இப்போ அக்கண்டமாகிட்டார். அப்சல்யூட் மெடிடேஷன் சொல்லுவான். அப்சல்யூட் மெடிடேஷன், எக்ஸ்க்ளூசிவ் மெடிடேஷன். எக்ஸ்க்ளூசிவ் மெடிடேஷனாக நிர்விகல்பம். நிர்விகல்ப சமாதி தான் எக்ஸ்க்ளூசிவ். தத்திர வருஷ சகசிராணி, ஒரு 1000 வருஷம் உட்காராரு. பார்த்தீங்களா? அனுபூதி ஆனதுக்கப்புறம்
நீங்களாம் அவசரப்படுறீங்களே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையான்னு. நிறைய பேர் இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதும் கற்பனை பண்ணுறதெல்லாம் இங்கே கிடையாது. அது இப்போ கிடையாது, இருக்குது, எதிர்காலத்தில் இருக்குது. அது இப்பயே நடக்கணுங்கிறீங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. டைம் அண்ட் ஸ்பேஸு நீங்கள் ஞானம் பெற வரைக்கும் இருக்குது. புரியுதா சொல்கிறது? இப்போ எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க சமீப காலமாக, என்னால் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல, அரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல, என்னென்னமோ எண்ணங்கள் வருது. சரிப்பா, இப்போ என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணணும்? இப்போ தியானம் பண்ணோன்னே 4 சதுர்புஜத்தோட பரமேஸ்வரன் வந்து நிற்கணுமா, மகாவிஷ்ணு வந்து நிற்கணுமா, முருகப்பெருமா வந்து நிற்கணுமா? நீ உன்னை தியானமே பண்ண சொல்லலையா? நான் தியானமே பண்ண சொல்ல, ஏகாந்தமாக உட்காருங்க, ஆடியோ கேளுங்கன்னு தான் சொல்கிறேன். இது வந்து சிரவணத்துக்கு தான் குறிக்குது. கிளாஸுக்கு வராதவங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல நல்லா கேளுப்பா தம்பி. நல்லா கேட்டீங்கன்னா தானாகவே உட்காருவேன். யாரும் உட்காருன்னு சொல்ல முடியாது. உன்னை உட்காரெல்லாம் யாராலும் வைக்க முடியாது. ஒரு ஞான்தான் பூர்வமத்திக்கும் சகசிராரத்துக்கும் 1 கோடி ஜென்மம் ஆகுது. தெரிஞ்சுக்குங்க. அவசரம்லாம் இந்த வேலை, இது வாழ்க்கை. என்கிட்ட நம்ம சிஷ்யன் ஒன்று கேட்டாங்க, எவ்வளோ நாள் இது முடியும்னு. நீ எந்த அதிகாரியாக இருக்க? மத்தியம அதிகாரியாக இருக்கியா, உத்தம அதிகாரியாக இருக்கியா, அதம அதிகாரியாக இருக்கியா, ஏன்னா அதி உத்தம அதிகாரியாக இருக்கியா? 6 வருஷம் போதும். இன்னும் நல்லா இருக்கியா? இன்னும் அதி உத்தமமாக இருக்கியா? 3 வருஷம் போதும். என்ன மெய்ப்பொருளை தொட்டு காட்டணும், வேறு என்ன? ஞான யோகம் ஒரு வாழ்க்கை முறை, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை. அதனால தான் 42 இடத்துல நமக்கு சரி பண்ணுறாங்க, நம்மளை பட்டை தீட்டுறாங்க. 42 சடங்கு எந்த 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 கல்ச்சரில் இருக்குது? எவ்வளோ அருமையாக அந்த கல்ச்சரை தான் உடைக்க முயற்சி பண்ணுறான். எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. கல்ச்சரை உடைக்க முடியாது. ஒரே ஒரு சிவலிங்கம் போதும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறோம். புரிய மாட்டேங்குது. முயற்சி வேஸ்ட்டாக முயற்சி பண்ணி கிடக்கானுங்க. பண்ணட்டும் போட்டோம். இப்போ உக்காந்து முதல்ல நீ வந்து சிரவணம் பண்ணு, அவ்வளோதான். 108 சிரவணம் பண்ணு, அதான் உபதேசம். பண்ணு நீ அதெல்லாம். 108 உபநிஷத்தையும் கேட்டியா? இன்னும் அது முடிக்கலையாம். அது கவலையை பாருங்க. கவலை இல்லை, இதெல்லாம் தென்னாவட்டு கேள்வி. எத்தனை பிரகாரம் தெரியுமா? இது 25வது பிரகாரம், ரிவர்ஸில் போகுது. இது 10 போதும் தெரியுமில்ல. இப்போ மனநம் பேசும்போது உங்களுக்கு தெரியும், 10 போதும், 10லேயே அவ்வளோ சாரம் இருக்குது, இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுன்னு தோணும். நம்ம என்னன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். இப்படிலாம் இருக்கும்பான்னு சொல்லாமல் நீங்களே அது இதான் இருக்குது அதுக்குள்ளேன்னு நீங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் எதிர்காலத்தில் மந்திரங்கள்லாம் பேச போகிறதில்ல, வாக்கியங்கள் பேச போகிறதில்ல, உபநிஷத்து ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 10, 100, 1000 வார்த்தைகள் போதும் முக்திக்கு. அதனால் இந்த தத்திர வருஷ சகசிராணி 1000 வருஷம் உட்காந்தார். நிர்விகல்ப எக்ஸ்க்ளூசிவ் மெடிடேஷன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இன்னொன்று நம்ம கோயிலில் ஒரு பெரிய பேனர் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மகத்தான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, யாரை இறைவன் தேடி வருகிறான், யார் தொண்டு செய்யணும், தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரிய பொக்கிஷம், இதெல்லாம் ஒரு பேனர் போடணும், இல்லை கல்வெட்டு போடணும், பெருசாக போடணும், 10க்கு 15 போடணும். மக்களுக்கு தேவை. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எங்கேயும் கிடைக்காது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எங்கேயும் கிடைக்காது. எந்த டிவிலையும் பேச மாட்டான். அவன் பேசினாலும் உனக்கு புரியாது. அதனால தான் இந்த முடிவு எடுத்தோம். ஒன்லி உபனிஷத் முடிஞ்சிச்சு லைஃபு. 10வது நேரம் நீங்கள் என்ன பாருங்கள், இழுத்துக்கிட்டே போகும். எனக்கு ஆழமாக போகிறோம்ல, அதுக்குள்ளே முடிக்கிறோம். தத்திர வருஷ சகசிராணி நிர்விகல்பம் சமாதினா, சமாதியில் தேசே ஸ்தித்வா, ஒரு இடத்துல அமர்ந்து, சசாம் அசாவாத், இந்த உள்நோக்கி அமைதியாக, ஸ்னேக தீபவத், இங்கே தான் அந்த ஸ்னேக, அந்த ஆயில் இல்லாத தீபம் போல், ஆயில் இல்லாத தீபம் போல் அப்படியே எரிஞ்சிட்டு உட்காந்துருக்கார் தியானத்தில். எங்கே? அது வரைக்கும் இருக்கட்டும். 90 மந்திரம் பார்த்துருக்கோம்.
எதில் ஆரம்பித்தோம்? 81. தொண்ணூறு வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய்